ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் ஒய் எ பூரி பஃப்ஸ் ஆஃப் அன்இவன்லி அப்படிங்கிற கொஸ்டினோட ஆன்சர் பார்க்க போகிறோம். ஏன் பூரி நம்ம போடும்போது சில இடங்கள் நல்ல பஃப்பாகவும் சில இடங்கள் தின்னாகவும் வருது. பூரி நம்ம பொரிக்கும்போது சில ஃபேக்டர்ஸை டிபெண்ட் பண்ணியிருக்கும். எதெல்லாம் ஃபேக்டர்ஸ்னால், ஃபர்ஸ்ட் ஒன் திக்னஸ் ஆஃப் டஃப், செகண்ட் ஒன் uneven rolling, third one moisture content of the பூரி, then oil temperature, duff resting time. அப்போ பூரிக்கு நம்ம மாவு விரகி வச்சதுக்கு அப்புறமா கொஞ்ச நேரம் ரெஸ்டிங் கொடுப்போம். அந்த டைமை டிபெண்ட் பண்ணியும் பூரி பஃப்பாக வர்றதும் அதோட திக்னஸ் மாறி மாறி வர்றதுக்கும் காரணமாக இருக்கும். ரெண்டாவது நம்ம ரோல் பண்ணுறோம் பூரிக்கு ரோல் பண்ணும்போது அன்இவனாக ரோல் பண்ணும்போதும் பூரியோட ஒரு சைடு பஃப்பாகவும் இன்னொரு சைடு அன்பஃப்பாகவும் இருக்கும். நெக்ஸ்ட்டு ஆயிலோட டெம்பரேச்சரை பொறுத்து பூரியோட பஃப்னஸ் வரும். நெக்ஸ்ட்டு ஒய் டஸ் பூரி ஸ்வெல் ஆன் ஃப்ரையிங், நம்ம ஃப்ரை பண்ணும்போது ஏன் பூரி ஸ்வெல் ஆகுது, பஃப் ஆகுது? எ பூரி ஸ்வெல்ஸ் ஆன் ஃப்ரையிங் பிகாஸ் த மாய்ஸ்டர் இன் த டஃப் டர்ன்ஸ் இன்டு ஸ்டீம். பூரிக்கு நம்ம விரகி வச்சுருக்கக்கூடிய மாவில் மாய்ஸ்டர் கண்டென்ட் இருக்கும். இப்போ நம்ம பூரியை ரோல் பண்ணி பொரிக்கிறதுக்கு எண்ணெயில் போடும்போது பூரிக்குள்ளாடி இருக்கக்கூடிய அந்த மாய்ஸ்டர் கண்டென்ட் ஸ்டீமாக கன்வெர்ட் ஆகும். இந்த ஸ்டீம் ட்ராப் ஆகி இன்சைட்லேயே இருக்கும். அப்போ இது குக் ஆகி அவுட்டர் லேயர் இன்ஃப்ளேட் ஆகும், பலூன் மாதிரி. அதனால தான் பூரியை நம்ம பொரிக்கும்போது பூரி பஃப் ஆகும். தென் இந்த ப்ராசஸை ஆக்சிலரேட் பண்ணக்கூடியது எதுனா ஹை டெம்பரேச்சர் ஆஃப் த ஆயில் விச் குக்ஸ் த எக்ஸ்டீரியர் ஆஃப் த பூரி ரேப்பிட்லி ஃபார்மிங் எ சீல்டு சர்ஃபேஸ் தட் ஹோல்டு ஸ்டீம். இந்த பூரிக்கு நம்ம மாவு விரகும்போது அதில் சோடா உப்போ பேக்கிங் சோடாயோ சேர்த்துருந்தா இது லெவலிங் ஏஜெண்டாக ஆக்ட் பண்ணும். அப்போ நம்ம பூரியை பொரிக்கும்போது இந்த சோடா உப்போ இல்லை பேக்கிங் சோடா என்ன பண்ணுன்னா கார்பன் டை ஆக்சைடை ரிலீஸ் பண்ணும். அப்போ நம்ம இந்த பூரி ஹீட் ஆகிட்டே இருக்கும்போது அதில் வரக்கூடிய அந்த ப்ரெஷர்னால் பூரி இன்னும் பஃப் ஆகும். தென் பூரி ஃப்ரை பண்ணதுக்கு அப்புறமா நம்ம ஃப்ரை பண்ணுற ஆயிலில் ஃப்ளோட் ஆகும். ஒய் டஸ் எ பஃப்டு பூரி ஃப்ளோட் ஆன் த ஆயில்? As the puri fries, the moisture inside turns into steam, it creating bubbles. This causes the puri to puff up, increasing its volume and decreasing its density. இப்போ நம்ம பூரியை ஃப்ரை பண்ணி முடித்ததுக்கு அப்புறமா பூரியில் இருக்கக்கூடிய மாய்ஸ்டர் கண்டென்ட் ஸ்டீமாக கன்வெர்ட் ஆகும். இது பபிள்ஸை க்ரியேட் பண்ணும். அப்போ இது எதை காஸ் பண்ணுதுன்னா, it increase its volume and decreasing its density. So when the puri's density becomes less than that of the oil, ஆயிலோட டென்சிட்டியை விடையும் பூரியோட டென்சிட்டி கம்மியாகும். அதனால் இந்த பூரி ஆயில் மேலே ஃப்ளோட் ஆகும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோ செஷனில் ஒய் எ பூரி பஃப்ஸ் ஆஃப் unevenly, தென் ஒய் டஸ் பூரி ஸ்வெல் ஆன் ஃப்ரையிங், தென் ஒய் டஸ் எ பஃப்டு பூரி ஃப்ளோட் ஆன் த ஆயில் பற்றி பார்த்தோம். இந்த வீடியோ செஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.